Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், பரிதிட்ட தேவனை பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கேசி சொந்தங்களே, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய மீட்பின் திட்டத்தின் உச்சத்தை அடைந்திருக்கிறார். இந்த பூ உலகில் தனது பணியை செய்த பிறகு ஒரு வெற்றி வீரராக நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நாமும் விண்ணகம் செல்ல முடியும் என்பதை முன் குறித்து வைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு இன்று விண்ணேற்றம் அடைந்த அந்த பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். எனவே அன்பு நெஞ்சங்களே, விண்ணகத்தின் படி நாம் விண்ணகத்தை நமக்கு உரிமை சொத்தாக்கி கொள்ள நமது சொல்லும் செயலும் நமது வாழ்க்கையும் விண்ணகத்தை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம கொடியேற்றி கொண்டு இருக்கிறோம். பங்கு திருவிழாக்கள், கிராமங்களில் ஏராளமான திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் கொடி ஏற்றும் பொழுது நாம் சொல்லக்கூடிய அருமையான ஜெபம், எப்படி இந்த கொடியானது மேலே உயர்கின்றதோ அதுபோல எங்களது எண்ணங்களும் உம்மை நோக்கிய வண்ணம், விண்ணகத்தை நோக்கிய வண்ணம் உயர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருப்போம். எனவே அன்பு நெஞ்சங்களே, நல்ல நாளிலே நமது எண்ணங்களும் விண்ணகத்தை நோக்கி அமைய நாம் மன்றாடிக் கொள்வோம். இந்த பாஸ்கா காலத்தின் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவாக நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இந்த அருமையான தியாக திருப்பலி, ஆசீர்வாதம் மிக்க திருப்பலி, நமக்கு முழு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்கள். குறிப்பாக இந்த மண்ணகத்தை சார்ந்த சிந்தனை, மண்ணகத்தை சார்ந்த பற்று, மண்ணக ஆசைகள், இவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை கூப்பி ஒரு நிமிடம் கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே,
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் ஒரே திருமகனும் எங்கள் மீட்பெருமான கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் மின்னேற்றமடைந்தார். மின்னேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி
நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்கள் இனங்களை களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. இக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். இக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். இக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து விண்ணுலகத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தை 24 முதல் 28 மற்றும் அதிகாரம் 10 இறை வார்த்தை 19 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்துள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே
இப்பொழுது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பாரென்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகின்றது. இதுவே அவர்களுக்கென்ன உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்கள் போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய ஒரு குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 24 இறை திருவசனங்கள் 46 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து
பிரிந்து விண்ணேற்றமடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீண்ட மாதங்கள் கழித்து கேசி ட்ரிச்சி என்ற இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த விண்ணேற்ற பெருவிழா வந்தாலே எனக்கு ஞாபகம் வர ஒரு அருமையான பாட்டு, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே. இந்தியாவில் இருக்கவங்க என்ன சொல்லலாம்னா, கொஞ்ச காலம் இந்த இந்தியாவிலே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க இன்னும் பர்டிகுலராக சொல்லலாம், கொஞ்ச காலம் இந்த தமிழ்நாட்டிலே இயேசுவுக்காய் இறைவார்த்தைக்காய். ஒருவேளை நீங்கள் சிங்கப்பூர்லேயோ ஆஸ்திரேலியாவிலோ அல்லது அமெரிக்காவில் இருந்தால் கொஞ்ச காலம் இந்த அமெரிக்காவிலே, கொஞ்ச காலம் இந்த சிங்கப்பூரிலே, கொஞ்ச காலம் இந்த மலேசியாவிலே. அன்பு மக்களே, கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறோம். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவில் நமக்கு மிக முக்கியமான இறை வார்த்தை, எப்பொழுதும் நம்ம தினந்தோறும் நினச்சி கொண்டு இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இறை வார்த்தை திருப்பாடல் 90:12. திருப்பாடல் 90:12 பார்க்குறோம், ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். பில்லி கிரஹாம் என்ற மிக பெரிய போதனையாளர், அவருக்கு பார்க்கின்சன்ஸ் என்ற நோய் இருந்தது. அப்படின்னா எப்போ மயக்க வரும், எப்போ தள்ளாடி விழுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் அவர் இந்த போதக பணியை, நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய நண்பர் கேட்டு கொண்டு இருக்கிறார், இந்த நோய் பார்க்கின்சன்ஸ் நோய் வந்த பிறகும் ஏன்பா நீ இன்னமும் இந்த பிரசங்கம் வைக்கிறத, நற்செய்தி பணியை கைவிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அருமையாக சொன்ன வார்த்தை, என் தளபதி இயேசு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், எனவே நான் உயிரோடு இருக்கும் வரை போதிப்பேன் என்று சொல்கிறார். ஒரு முறை இதே நபர் பில்லி கிரஹாம் அவரை செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது கேட்கிறார்கள், உங்களுக்கு உங்களது நற்செய்தி பணி உண்மையிலேயே மன திருப்தியை கொடுத்திருக்கிறதா என்று சொல்லும் பொழுது, இல்லை, இன்னும் நாம் அதிகமாக ஆண்டவருக்காக இயேசுவுக்காய் உழைக்க வேண்டும் என்று சொன்னாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்ச காலம் இந்த பூமியில் நம்ம இருக்க போகிறோம். ஆனால் அந்த கொஞ்ச காலமும் நம்ம ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், இயேசுவுக்காய் சாட்சியாக மாற வேண்டும். இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு எதை உணர்த்துகிறது? அந்த விண்ணேற்பு பெருவிழாவை நம்ம நினச்சி பார்க்கணும், கண் முன்னாடி கொண்டு வரணும். இந்த 2 நாட்களில் நான் பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு பறந்து போகிறேன். அந்த ஏரோப்ளேனில் ஆக்சுவலி விமானத்தில் நான் 3வது முறை போகிறேன். முதல் முறை போனப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி அது பறக்குது, மேலே எப்படி, கீழே பூமியெல்லாம் எப்படி தெரியும் என்கிற ஒரு ஆர்வத்தில் விண்டோ சீட்டு வாங்கி விண்டோ பக்கத்தில் உட்காந்து ஃப்ளைட் அப்படியே மேலே போக போக அப்படியே கீழ் நோக்கி பார்க்குறப்ப எல்லாமே ரொம்ப சின்னதாக போச்சு. நம்ம பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய மால், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மேலே பறக்க பறக்க அப்படியே மேலே பறந்து போகும் பொழுது அதன் பிறகு மேகமூட்டத்தை பார்க்க முடிந்தது. அந்த மேகமூட்டம் அப்படியே மறைத்து கொண்டது. அந்த நிகழ்வு எனக்கு உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய அந்த விண்ணேற்பு பெருவிழா, அந்த விண்ணேற்றம் இப்படி தான் அமைந்திருக்குமோ, அப்படியே மேலே போகும்பொழுது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, நமக்குள்ளே ஒரு மன திருப்தி, ஒரு விதமான அனுபவம், நல்ல இனிமையான அனுபவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் அவர் மேலே சென்றிருப்பார். இயேசு கிறிஸ்து போனது அதனுடைய முடிவு இல்லைங்க, நல்லா கவனிச்சுக்கணும். நம்மள்டேருந்து பிரிஞ்சு போயிட்டாரு அப்போ நம்ம நினைக்கவே கூடாது. ஃபிசிக்கல் பாடியோட நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு மீட்பராக இயேசு ஆண்டவர் இதுவரை இருந்தார். இனிமேல் அவரை காண முடியாத அளவுக்கு இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு என்றும் பயணிக்கும் என்ற ஒரு அருமையான கருத்தை நம்ம இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, அதே போல இயேசு ஆண்டவர் விண்ணகத்திற்கு சென்று தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். மிக மிக முக்கியமானது, பரிந்து பேசுகிற ஆண்டவராக நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அன்பு மக்களே, நீங்கள் நல்லா பாணிக்கணும். இன்றைக்கி இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் நம்ம நினைக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்திற்கு ஒரு குழந்தையாக பிறந்து வந்தார். விண்ணகத்திலிருந்து மண்ணகம் நோக்கி வந்தார். அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, கடவுள் வடிவில் விளங்கிய அவள் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றதாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இதுதான் கிறிஸ்துவுடைய இயேசுடைய பிறப்பை குறிக்கிறது. அவருடைய பிறப்பிலிருந்து இந்த விண்ணேற்றம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கொண்டதால் இன்று இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் நமக்கு என்ன இருக்கிறதுனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாட்சியில், கடவுள் என்ற நிலையின் மாட்சியில் இருந்த, மகிமையில் இருந்தவர் இறங்கி வந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை நம்முடைய பாவ கட்டுகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்தார். மீண்டும் அதே மகிமையின் நிலைக்கு செல்கின்றார். எனவேதான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்க்கிறோம், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தன்னுடைய மாட்சிமையை, மகிமையின் அவர் மீண்டும் பெற்றிருக்கிறார். இன்றைய விண்ணேற்பு பெருவிழா அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது அன்பு மக்களே. மேலும் அவர் மீண்டும் வருவார் என்ற மைய கருத்தை இன்றைய விழா நமக்கு கொடுக்கிறது. திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்க்குறோம், கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். He will come again. மீண்டும் வருவார். அன்பு மக்களே, மேகங்கள் நடுவே எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கொள்ள எழுந்தள்ளி சென்றாரோ அதுபோல் அவரும் இறங்கி வருவார். எனவேதான் பிலிப்பியர்கள் திருமுகத்திலே 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலே பார்க்கிறோம், நமக்கு விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் எப்போ வருவார், எப்படி வருவார்னு தெரியாது, ஆனால் நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு நகைச்சுவையான நிகழ்வு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்துச்சான். அந்த பூனை காடு மேடெல்லாம் போயிட்டு வருமா. அந்த பூனை ஒரு முறை சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு, கோயிலுக்குள்ளே, நம்ம கிறிஸ்தவ கோயில். அந்த கோயிலுக்குள்ளே சாமியார்ட்ட வளர்ந்த ஒரு பூனை குட்டி, இன்னொரு பூனை அதை எதிர்கொண்டதான். உன்னை யார் இங்கே வர சொன்னா? இந்த சாமியார்ட்ட இருந்த பூனை சொன்னிச்சா, நீ இங்கே வருவதற்கு தகுதியற்றவன், இந்த புனிதமான கோயிலுக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த காட்டு பூனை, வெளியில் வளர்ந்த பூனை சொன்னிச்சான், அப்படியா, நீ என்னை விட ரொம்ப பரிசுத்தமா? ஆமாம், பரிசுத்தமாக இருக்கனால தான் நான் கோயிலில் இருக்கேன் அப்படின்னுச்சான். அப்போ அந்த காட்டிலையும் வீட்லேயும் வளர்ந்த பூனை சொன்னிச்சான், இந்த கோயிலுக்குள்ளே சாமியாட்ட வளர்ந்த பூனைகிட்ட, நீ உண்மையிலேயே பரிசுத்தமாக இருக்க அப்படின்னு நினச்சி பரிசுத்தமாக இருக்கிற அப்படிங்கிற நான் நம்பணும்னா நீ குதித்து இந்த பாடுபட்ட சிறுவத்து ஆண்டவருடைய அந்த தலையை நீ தொட்டுட்டு வரணும், தொடுவியா அப்படின்னு சொல்லும் பொழுது 2-3 தடவை தாவி தாவி பார்த்துச்சான். இந்த சாமியார்ட்ட கோயிலில் வளர்ந்த அந்த பூனை, அந்த பூனையால் தொட முடியலை. ஒரே ஒரு முறை தான் இந்த பூனை, காட்டிலையும் வீட்லேயும் வளர்ந்த பூனை, டக்குன்னு தாவி மேலே ஏறிக்கிட்டு இப்போ வா பார்க்கலாம் அப்படின்னுச்சான். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்பொழுது தான் இந்த கோயிலில் சாமியாட்ட வளர்ந்த பூனைக்கு தெரிந்ததாம், தன்னுடைய நகங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு ரொம்பவும் வழுக்கையாக இருக்கிறதுனால அது மேலே ஏற முடியவில்லை, பிடித்து மேலே ஏற முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த கதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, யார் விண்ணகம் போவாங்க யார் போக மாட்டாங்கங்கிறத நாம் கணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க.
கடைசியில் வாழ்க்கையின் கடைசி மணித்துளையில் இறப்பு வரப்போகுது, சாக போகிறான். அந்த நல்ல கல்வன் அப்போ அவன் முழிச்சிட்டான். அப்போ அவன் எந்த அளவுக்கு மிகவும் புத்திசாலியாக இருந்தான் அந்த பார்த்துக்கங்க. கடைசி காலத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் விண்ணகம் பொழுது என்னை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, வா இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணகத்திற்கு யார் போவான்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். விண்ணகம்தான் நமக்கு தாய்நாடு. இந்த விண்ணகத்தை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளணும்னா முதல்ல இறப்பை குறித்து, சாவை குறித்து உங்களுக்கு எனக்கும் பயம் இருக்கக்கூடாது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, பாவமே சாவின் கொடுக்கு என்று கொரிந்தியருக்கு முதல் திருமுகத்திலே 15வது அதிகாரம் 55வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார். அதுவும் குறிப்பான வசனம் கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 15:56, பாவமே சாவின் கொடுக்கு. எனவே இந்த சாவை குறித்து, இறப்பை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. நான் வழக்கமாக மக்களுக்கு பிரசங்கம் வைக்கிறப்ப சொல்லுவேன், நீங்களாம் மோட்சம் போகணும்னு ஆசையா அல்லது மோசம் போகணும்னு ஆசையாமே. எல்லாரும் சேர்ந்து மோட்சம் போகணும் சாமி அப்படிம்பாங்க. சரி, மோட்சம் போகணும் என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்பேன். நல்லது செய்யணும், ஜெபிக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, அது இதும்பாங்க. சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு, இன்னும் ஒன்று செய்யணுமே, என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் தெளிவாக சொல்லுவேன், சாகணும் அப்படிம்பேன். எவ்வளவு நன்மைகள் புண்ணியங்கள் அந்த உலகத்தில் செஞ்சாலும் நீங்கள் நானும் செத்தாதான் விண்ணகத்துக்கு போக முடியும். அதை நம்புறீங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே இந்த இறப்பை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் நாம் ஒரு அருமையான நபரை, 7வது அதிகாரம், திருத்தூதர்கள் பணி 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் என்ற ஒரு திருத்தொண்டரை பார்க்குறோம். அவரை கல்லால் எறிந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது 7வது அதிகாரம், திருத்தூதர்கள் பணி 7வது அதிகாரம் 56வது வசனம் பார்க்குறோம். அவர் சொல்றார், இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. மண்ணகத்திலே விண்ணகத்தை பார்த்துட்டாருங்க. இதே போலதான் 5 காயம் வரம் பெற்ற முதல் புனிதர் பிரான்சிஸ் அசிசியார் இறக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் விண்ணகத்தை என் கண் முன் காண்கின்றேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு திருப்பலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகா அற்புதமாக அந்த திருமுழுக்கு திருக்குழும மன்றாட்டு, தொடக்க மன்றாட்டில் பார்த்தீங்கன்னா விண்ணகத்திலிருந்து ஏறி சென்ற இயேசுவை நம்புகின்றோம். அதனால் நாங்களும் இப்பொழுதே மனத்தளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட, மனதளவில் விண்ணகத்தில் வாழ வேண்டும். அதுதான் நம்மளுடைய கோல். இன்றைக்கி ஏகப்பட்ட பேருக்கு டாக்டர் ஆகிறது கோலாக இருக்குது, இன்ஜினியர் ஆகிறது கோலாக இருக்குது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது கோலாக இருக்குது, அல்லது எங்களை போன்றவங்களுக்கு சாமியார் ஆகிறது கோலாக இருக்குது, அல்லது அந்த குறிப்பிட்ட பெரிய திருத்தலத்துக்கு அதிபராக போகிறது கோலாக இருக்குது, அல்லது வெளிநாட்டு படிக்க போகிறது ஒரு கோலாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, ஆனால் இதை விட மிகப்பெரிய குறிக்கோளாக, லட்சியமாக நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? விண்ணகம் செல்ல வேண்டும். எனவே முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு மக்களே, மடியில் கனம் இருந்தால் தான் மனசில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்றால் இறப்பை குறித்து, சாவை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இருக்கலாம், கடவுள் நிச்சயம் நமக்கு விண்ணகம் கொடுப்பார் என்று. ஆனால் அதே நேரத்தில் விண்ணகம் கிடைக்காமல் உத்திரிகை ஸ்தலம் கிடைத்தால் நாம் எவ்வளவு வேதனைகளை படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உத்திரிகை ஸ்தலத்தில் இருந்தால் கூட பாடுகள் பட்ட பிறகு, ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கஷ்டப்பட்ட பிறகு விண்ணகம் போயிடுவோம். ஆனால் அன்பு மக்களே, கவனமற்ற வாழ்க்கையினால், கனமான பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தால் நாம் ஒருவேளை நரகத்துக்கு போய்விடுவோமோ என்ற அச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே முதல் பாடம், இறப்பை குறித்து பயம் வேண்டாம். இறப்பின் மூலம்தான் நாம் விண்ணகம் போக முடியும், முதல் பாடம். 2வது அருமையான பாடம் என்னவென்றால், ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 8:18 சொல்லப்பட்டிருப்பது போல, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை என நம்புகிறேன் என்று பவுலடியார் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் விண்ணகம் போகணும்னா துன்பங்களை தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். இயேசுவை போல் சிலுவைகளை சுமக்க வேண்டும்.
நோகாமல் நொங்கு திங்க முடியாது. இன்னைக்கு பல பேர், உண்மையிலே சொல்கிறேன் மக்களே, அநேக பேர் இந்த வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாமல், எந்த துரோகமும் மற்றவர்களுக்கு செய்யாமல் உண்மையாய் நேர்மையாய் இருப்பதினால் பாடுகளும் துன்பங்களும் வரும் பொழுது ஆண்டவரை புறக்கணிக்கின்றார்கள். அந்த யோபு அன்று அப்படி அவர் செய்யவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறோம், யோபு புத்தகத்தில் அருமையான வார்த்தை இருக்கும். இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் அவருடைய உடைமைகள் போயிடும், அவருடைய சொந்தங்கள் யார், மகன்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அதன் பிறகு சாத்தான் வந்து திருப்பி கேட்பான், திருப்பி ஆண்டவர் சந்திக்கிறான். ஆண்டவர் சொல்வார், என்னுடைய நேர்மையான ஊழியனை பார்த்தாயா அப்படிங்கிறப்ப அவனுக்கு என்னங்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க, அவன் உடம்பு மேலே கை வைங்க, அவன் உங்களை பழித்துரைப்பான். சரி விடு, உயிரை மட்டும் வச்சுட்டு உடம்புல கை வைன்னு. அதுக்கு தான் தொழுநோய் வருது. அது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த யோபுடைய மனைவி, நீ ஏன் உயிரோடு இருக்கிறாய், கடவுளை பழித்துரைத்து விட்டு செத்து போடி என்று சொல்லும் பொழுது அழகாக அற்புதமாக ஒரு வார்த்தை இருக்கும். யோபு சொல்வார், ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை எதிர்பார்க்கின்ற நாம் தீமைகளை எதிர்பார்க்கக்கூடாதா என்று சொல்லிய பிறகு அருமையான வார்த்தை, 2வது அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன் மக்களே. அவர் தன்னுடைய நாவால் பாவம் செய்யாமல் இருந்தார். ஆண்டவரை வஞ்சிக்கவில்லை, ஆண்டவரை திட்டவில்லை, ஆண்டவரிடம் கோபம் கொள்ளவில்லை. தன்னுடைய வார்த்தையால், தன்னுடைய நாவால் அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் வந்த பிறகும். ஆனால் நீங்களும் நானும் இன்று எப்படி இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவர் விண்ணகத்திற்கு எழுந்தள்ளி செல்வதற்கு முன்பாக அருமையாக சொல்கிறார்கள், ஒரு கற்பனை நிகழ்வு. விண்ணகத்துக்கு போகிறாராம், அங்கே உள்ள சமணசுகள் கேட்கின்றார்களாம், எந்த நம்பிக்கையோடு நீங்கள் விண்ணகத்துக்கு வந்தீங்க? மண்ணகத்தில் உள்ள மனிதர்கள் இனி வாழும் காலங்களில் எப்படி இருக்க போகின்றார்கள்? உங்களது பணியை ஏன் விட்டு வந்தீர்கள் என்று சமணசுகள் கேட்டார்களாம். அப்பொழுது இந்த ஆண்டவர் விண்ணகம் ஏறி சென்ற உயிர்த்த இயேசு கிறிஸ்து சொன்னாராம், நான் என்னுடைய திருத்தூதர்களை நியமித்திருக்கிறேன், என்னுடைய திருத்தூதர்கள் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வார்கள் என்று நம்புகிறேன் என்று சொன்னாராம். நம்பிக்கைக்குரிய ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோமா? ஃபாதர் வர்கீஸ் அழகா யூடியூப்லலாம் பிரசங்கம் வைக்கிறவர் அழகா சொல்லுவார், ஆதாமையும் ஏவாளையும் 6ஆம் நாள் படைத்த பிறகு ஏன் ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார் என்றார், அந்த மனிதனிடம், ஆதாமிடம் ஏவாளிடம் அனைத்து கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு ஆண்டவர் நிம்மதியாக உறங்கினார். ஏன்? இனி ஆண்டவருக்கு பதிலாக ஆதாம் ஏவாள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு செய்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் ஆண்டவரை நிச்சயமாக ஏமாற்றி விட்டார்கள், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இல்லை. எனவே இன்று மக்களே, உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பது பிரமாணிக்கமான போதனை பணி, பிரமாணிக்கமான சாட்சிய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம், நாமும் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என நம்பிக்கை நமக்கு தர வேண்டும். எனவே நான் சொன்ன இந்த 2 பாடங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் சாவை குறித்து பயப்படாமல் இருக்க, பாவத்தை குறித்து நாம் பயத்தோடு தெய்வ பயத்தோடு வாழுவோம். 2வது, மக்களே தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நீங்களும் நானும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் பாடுகளையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் இந்த 2 பாடங்களையும் கடைபிடித்து, இயேசு கிறிஸ்து நம்மை நம்பி இருக்கிறார், நம்மை நம்பி விண்ணகம் சென்றிருக்கிறார். எனவே அவரை நம்பி அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க, ஆண்டவர் இயேசுவின் திருத்தூதர்களுக்கு பிறகு நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்வோம், சாத்தானை எதிர்ப்போம், சர்வ வல்லவரின் பிள்ளைகளாய் வாழ்வோம். நமது வாழ்க்கையில் அன்பு மக்களே, இந்த விண்ணேற்ற பெருவிழா விண்ணக அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிட கெஞ்சி கேட்போம், ஏசப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, விண்ணகம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலக பற்றிலிருந்து, உலக ஆசையிலிருந்து நாங்கள் முழுவதுமாக விடுதலையாகி ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற காலம் கொஞ்ச காலம், மிகவும் சொற்பமான காலம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த சொற்பமான காலத்தில் நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பதினால் நிச்சயம்
நிச்சயம் ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் விண்ணகத்தில் வீற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தின் உரிமை சொந்தங்களாகிய நாம் நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு உற்சாகமாக ஆர்ப்பரித்து நமது நம்பிக்கையை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களும் தியாகத்தோட பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினராகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரகிர ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தாயன ஆட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்ததர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையை தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுளோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பரிசுத்தமாய் வாழ்ந்து இவருடைய கட்டளைகளை கடைபிடித்து பிரமாணிக்கமாய் வாழ்வதினால் நமக்கு விண்ணகத்தை பரிசாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிற தேவன், இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே.
எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணகத்தை உரிமை சொத்தாக்கிக் கொள்ள சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அவள்தான் உன் அன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளுமே, உன் ஆத்ம வாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றுமே. ஒருபோதும் மறவாமலே புவி மீது காத்திடுவார். ஒருபோதும் மறவாமலே புவி மீது காத்திடுவார். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமலை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.